ஐநார் சீரியல்ல நம்ம சோழன் காசை திருடி தான் நம்ம நிலா கையில கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப நிலாவுக்கு தெரிய வருது. ஆமாங்க, நம்ம சோழனோட ஓனருக்கு இப்ப உண்மையெல்லாம் தெரிய வருது. சோழன் தான் காசை ஆட்டைய போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கேமரா மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சோழன்ட்ட கேட்கவும் சொன்னாங்க, காசை தா அப்படின்னு சொல்லும் போச்சுல நம்ம சோழன் இல்ல என் பொண்டாட்டிக்கு தேவைப்படுறதால எடுத்துட்டு சாரி மன்னிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு நம்ம சோழன். ஆனா அதெல்லாம் கேட்காத ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால சோழனை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சோழனோட ஓனர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சேரனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது மூலமா நிலாவுக்கு தெரிய வருது, நிலா ஐயோ எனக்காண்டி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமும் படுறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி இவரை வெளியே கொண்டு வரப்போறோம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேஷன்ல போய் நம்ம சோழனை போய் பார்க்கவும் போறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, காசு வேண்டான்னு சொன்னேன் நானு, எதுக்கு நீங்க தேவையில்லாம தந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்த காசு நம்ம நிலா வந்து கேட்க போறாங்க. அது பிள்ளைங்கலாம் செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இதை கேட்டு நிலா என்ன பண்ணன்னு தெரியாம 5 லட்சத்தை கொடுத்தாதானே சோழனை வெளியே எடுக்க முடியும், என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா பாருங்க. அந்த சமயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம நிலா இதுக்கு மேல ஒர்க் பண்ண ஓனர் வர போறாரு. அது மட்டும் இல்லாம நான் காசு தாரேன், 5 லட்சம் தானே நான் தாரேன், நீ என்னோட கம்பெனில வேலை பார்க்கணும், என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிலாட்ட வந்து கேட்க போறாரு.